நல்ல கேள்வி உங்களுடையது. அதிலே ஒரு பகுப்பாய்வை பண்ணிட்டீங்க. அரசியலா என்ன அப்படின்றது. அந்த மக்களினுடைய அந்த ஏக்க குரல் அதுதான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. இவ்வளோ தூரம் போராடி இருக்கிறோம். இத்தனை நாட்கள் 900 நாட்களையும் கடந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு தலைவர்கள் இங்கே வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க. இவ்வளோ பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் வந்துட்டு நம்ம குரலுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்க தான் இன்றைக்கி விஜய் ஒரு வந்தார் அப்படின்னோம்னா, ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர் வந்துட்டு தங்களுக்காக அவர் ரெப்ரசன்ட் பண்ணார் அப்படின்னோம்னா, அது வந்துட்டு இந்த திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி திரு விஜய் அவர்களுடைய விஜயமும் பேச்சும் எல்லாமே அப்படியே அமைஞ்சிச்சு. இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அடிப்படைகள் இருக்குது. ஒன்று பிரைமரி செக்டார், இன்னொன்று செகண்டரி செக்டார், மூன்றாவது டெர்ஷியரி செக்டார் அப்படின்னு நம்ம படிப்போம். அந்த பிரைமரி செக்டார் அப்படின்றது வந்துட்டு நம்ம நாட்டினுடைய உணவு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்களும், அப்புறம் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு இன்றைக்கி 2, அடுத்தபடியாக இவை 2க்கும் ஏது செய்கின்ற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இது 3. ஆனால் ஒன்றை அழித்து ஒன்றுக்கு எந்த விதமான பலனுமே இல்லை. ஏன்னா ஒன்று ஒரு பாதுகாப்பை வந்துட்டு உறுதி செய்கின்றன. இப்போ பிரைமரி செக்டார்னால் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இன்னொன்று வேலை வாய்ப்பு, நம்மளுடைய தேவைகள், பொருட்கள் தேவை, கருவிகள் தேவையை வந்துட்டு நிறைவு செய்கிறது. மூன்றாவது நம்மளுடைய அயல் நாட்டு வர்த்தகத்தில் இருந்துட்டு உள்நாட்டு போக்குவரத்தில் இருந்துட்டு பொருட்களை கொண்டு செல்லல். அப்போ இது 3த்தையும் வந்துட்டு சரியான ஒரு பேலன்ஸில் நம்ம கொண்டு போகக்கூடியது தான் முக்கியமானது. ஆனால் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னா, வளர்ச்சி அப்படின்ற ஒரு போர்வையில் ஒரு 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 பெயரில் இவங்க என்ன சொல்கிறாங்க, சர்வசாதாரணமாக ஈர நிலங்கள், வேளாண் நிலங்களை வந்துட்டு அதை வந்துட்டு சமரசம் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்துட்டு இங்கே நடந்திருக்குது. பல இடங்களையும் நடந்துச்சு. அப்போ மீத்தேன் விவகாரத்துக்காக வந்துட்டு மன்னார்குடி வட்டத்தில் இருந்து அவ்வளோ பெரிய பிளாக் அதையும் வந்துட்டு இது பண்ண பார்த்தாங்க. அதுக்கு தான் அங்கே கொதிர்த்திருந்தோம். எல்லோரும் வந்தாங்க. ஐயா நம்மாழ்வாரெல்லாம் பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. பிறகு நம்ம பெரிய மனித சங்கிலி போராட்டம் நடத்தினோம், மீட்டோம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆச்சு. ஆனால் அதற்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளோ அல்லது ஆளுகின்ற அரசுகளோ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எந்த பாடமும் பெற்றதாக தெரியவில்லை. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமானது, மாற்று கருத்தில் வேளாண்மை குறித்தும் வேளாண் விளைநிலங்கள் அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனம் செலுத்தணுங்கிறது 3 வகையான அம்சங்கள் இருக்குன்றீங்க. ஆனால் ஒரு பக்கம் நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கிறது. இப்போ சாலைகள் இவ்வளவு போடப்பட்டிருக்குது. ஒவ்வொரு சாலை 4 வழி சாலை போடும்போதும் நிலங்களை இழக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. மாற்று இடம் தர்றோம். இப்போ இது இல்லாமல் எப்படி செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வியை வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் இது வந்துட்டு ஒரு நீண்ட கால கேள்வி. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 98லேருந்து நான் ஒரு பத்திரிகையாளர் நிறைய ப்ரெஸ் மீட்டில் நான் பார்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரூர்கெல்லா அப்படின்ற ஒரு பெரிய இரும்பு தொழிற்சாலைக்கு